ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உளுந்தம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டுலேயுமே நம்ம பண்ணலாம். இந்த பால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, அதுவும் வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா வந்து இடுப்பு வலி அந்த எலும்பு ரிலேட்டடான பிரச்சனை எதுவுமே வராது. எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் இதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் அந்த கருப்பு உளுந்து பால் தான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது உளுந்த களியாகவும் பண்ணி சாப்பிட்லாம். அதை விட இது வந்து ஈஸியாக டீ மாதிரி குடிச்சிடலாம். அதனால் இந்த இது செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 2 பேருக்கு பண்ணுறதுனால இந்த 1/4 கப்பில் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவு போதும். இதை வந்து இப்போ குக்கரில் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு அப்படியே வேக வைக்க போகிறேன். இப்போ இதை நான் வந்து அலசி எடுத்துகிட்டு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா நிறையாவே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வேக வச்ச தண்ணியை தான் வச்சு நம்ம வந்து பால் கிண்ட போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி எடுத்து இப்போ அதை வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 5 விசில் வச்சு வேக வைக்க போகிறேன். நான் இப்போ விசில் வச்சு நல்லா எடுத்துகிட்டே வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து தனியாக பிரிச்சுட்டு உளுந்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து இதில் கலந்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன். குக்கரில் இப்போ மாற்றி தான் வச்சுருக்கேன். இன்னும் வந்து ஸ்டவ்லாம் ஆன் பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் வச்சு கலந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் மாற்றி அந்த தண்ணியை கலந்து இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இது நம்ம கிண்ட கிண்ட வந்து கெட்டியாகிட்டே வரும். நமக்கு அந்த பால் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் மட்டும்தான் போடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இது நல்லா வெந்து வரும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். பிடிக்காமல் வந்து நம்ம பண்ணணும். மேக்ஸிமம் இது நம்ம பண்ணுறதுக்கு வந்து அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். அதனால் நான் வந்து குக்கரில் அடி வந்து நல்லா கனமாக இருக்குன்றனால நான் குக்கரில் பண்ணுறேன். தேவையான அளவு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன், வெல்லம். இந்த கப்பில் வந்து 1 கப்பு உளுந்து எடுத்தோம். அதுக்கு வந்து 1.5 கப். நீங்கள் எதில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 1.5 அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் வந்து தண்ணி கலந்து இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன், மண் இல்லாமல். பாருங்கள், நான் இப்போ சிம்லேயே வச்சு கலக்கி விட்டுட்டே இருந்தேன். நல்லா பொங்கி வருது பாருங்கள். நல்லா உளுந்து வந்து வெந்துருச்சு. இதான் நம்ம உளுந்து வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது. பாருங்கள், நல்லா இப்போ உளுந்து வெந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரையை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லப்பாகு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடணும். இனிப்பு வந்து உங்களுக்கு இதை விட கூட வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1.5 தான் போடணும்னு கிடையாது. நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சுக்கு பொடி. இப்போ வந்து நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி வந்து பாலை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து சுத்தமான பசும்பால் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 10லேருந்து ஒரு 20 செகண்ட்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா தரவணிஞ்சிரும். பால் வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இதில் ஆட் பண்ணணும். நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவி போடுறதுனா நம்ம வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் போடலை. போட்டால் வந்து பாப்பா சாப்பிட மாட்டா அப்படின்றனால நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள், நம்மளோட உளுந்து பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட உளுந்தம் பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.